சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். பட் அட்லீஸ்ட் சேம் டைம் சச்சினும் ரிலீஸ் ஆகி ரொம்ப பயமா போயிட்டு இருக்கு. எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு? ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. ஏன்னா ரெண்டு பெரிய ஸ்டார்ஸோட படம். அது மட்டும் இல்லாம சச்சின் ஒரு ரீரிலீஸ் மாதிரியே தெரியல, ஒரு புது ரிலீஸ் மாதிரி தான் இருக்கு. குட் பேட் அக்லியும் இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல். சச்சினும் 1 வீக்குக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல ஃபுல்லு. இப்போ கூட ஸ்கிரீன் 1ல GBO ஃபுல்லா AK சார் ஃபேன்ஸ் திருவிழா மாதிரி நினைக்கிறாங்க. ஸ்கிரீன் 2ல சச்சின், அது வேற வைபா போயிட்டு இருக்காரு. குட் பேட் அக்லி பத்தி பேசிடலாம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிருச்சு. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. கலெக்ஷன் வைஸ் என்ன மாதிரி விஷயங்களா வந்து? ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 டேஸ்ல 100 crores சொல்லி ப்ரொடியூசர் சைட்ல இருந்து வந்துருந்துச்சு. இப்போ இன்னும் கமலால் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஷோவுமே ஸ்டில் ஃபுல்லா தான் போகுது ஆல்மோஸ்ட். ஏன்னா படம் வந்து மகாவீர் ஜெயந்தி, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே தமிழ் நியூ இயர். ஸோ அப்படியே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சச்சின் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, ஒரு நல்ல ஒரு படம் மாதிரி அப்படியே விண்டியா பிரீசியா, தளபதி அண்ணன், இளைய தளபதி அண்ணன் இந்த மாதிரி ஒரு கேஷுவல் ஃபீல்ல பாக்கணுங்கிறது நிறைய பேரோட ஆசை. தியேட்டர்ஸ்ல வந்து பாக்குற ஆடியன்ஸா இருக்கட்டும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட என்ன நிறைய வராங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா அஜித் சார் கிங் ஆஃப் ஓப்பனிங் நமக்கு தெரியும். ஸோ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் விட ரசிகர்கள் அதிகமா வருவாங்கன்னு சொல்லி ஒரு எப்பவுமே ஒன்று இருக்கும் அஜித் சார் படத்துக்கு. பட் இந்த படத்துல எந்த அளவுக்கு ரசிகர்கள் வராங்களோ அந்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க. இதே சேம் டைம் லாஸ்ட் டைம்ல வந்து விடாமுயற்சி படமும் ரிலீஸ் ஆச்சு. பட் அங்கேயுமே மிக்ஸ்டான ரெஸ்பான்சஸ் இந்த மாதிரி விஷயம் வரும்போது குட் பேட் அக்லி சேம் டைம் டு பி வெரி ஃப்ராங்க், விடாமுயற்சியோட குட் பேட் அக்லிக்கு வந்து ஒரு 3 to 4 times மக்கள் மத்தியில வரவேற்பா இருக்கட்டும், இல்ல ஃபீட்பேக்கா இருக்கட்டும், இல்ல டிக்கெட் கவுண்டா இருக்கட்டும், கலெக்ஷனா இருக்கட்டும், பெட்டரா தான் இருக்கு. ப்ரீ ஓப்பனிங்ஸ் எப்படி பயங்கரமா இருந்துச்சு. நான் ட்வீட் போட்டிருந்தேன், எல்லா இன்டர்வியூல சொல்றது நான் ரிப்பீட் பண்றேன். 3 நிமிஷத்துல ஃபுல் ஆச்சு புக்கிங். இது மட்டும் இல்லாம இதுல இன்னொன்னு என்னன்னா, அடுத்த சாட்டர்டே சண்டே 26-27 ஓபன் பண்ணேன், ஏப்ரல் 26-27 அதுவும் ஃபுல். ஓகே, சோ ஆல்மோஸ்ட் 10,000 டிக்கெட்ஸ். ஆதர்சமானியர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்ச கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுபதன் கூட இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் முதல். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி வெயிட் பண்ண வச்சுட்டேன், அது ஒன்ஸ் மோர் போடுறதுனால. பரவாயில்ல, நாங்க இந்த ஹரிபரிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் பேட் அக்லி சேம் டைம் சச்சினும் ரிலீஸ் ஆகி ரொம்ப பயமா போயிட்டு இருக்கு. எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு? ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. ஏன்னா ரெண்டு பெரிய ஸ்டார்ஸோட படம். அது மட்டும் இல்லாம சச்சின் ஒரு ரீரிலீஸ் மாதிரியே தெரியல, ஒரு புது ரிலீஸ் மாதிரி தான் இருக்கு. குட் பேட் அக்லியும் இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல். சச்சினும் 1 வீக்குக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல ஃபுல்லு. சோ பயங்கர ரெஸ்பான்ஸா இருக்கு, ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடுறாங்க. இப்போ கூட ஸ்கிரீன் 1ல GBO ஃபுல்லா AK சார் ஃபேன்ஸ் திருவிழா மாதிரி நினைக்கிறாங்க. ஸ்கிரீன் 2ல சச்சின், அது வேற வைபா போயிட்டு இருக்காரு. சோ பயங்கர ரெஸ்பான்ஸ். ஓகே, ஒரு திருவிழா, கோயில் திருவிழாக்கு வந்து கமலா தியேட்டர் வரலாம். ஏன்னா ஒரு ஸ்கிரீன்ல வந்து அஜித் சார் படமும், ஒரு ஸ்கிரீன்ல விஜய் சார் படமும் போயிட்டு இருக்கு. ஆமா, குட் பேட் அக்லி பத்தி பேசிடலாம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிருச்சு. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. கலெக்ஷன் வைஸ் என்ன மாதிரி விஷயங்களா வந்து? ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 டேஸ்ல 100 crores சொல்லி ப்ரொடியூசர் சைட்ல இருந்து வந்துருந்துச்சு. இப்போ இன்னும் கமலால் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஷோவுமே ஸ்டில் ஃபுல்லா தான் போகுது ஆல்மோஸ்ட். ஏன்னா படம் வந்து மகாவீர் ஜெயந்தி, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே தமிழ் நியூ இயர். ஸோ லைன் அப்பா அந்த ஹாலிடேஸ் உங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 நாள் படம் பார்க்காதவங்க எல்லாம் பார்க்கும்போது வீக் டேஸும் ஃபுல்லாச்சு. திருப்பி குட் ஃப்ரைடே, திருப்பி வீக்கெண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 11 நாள் படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு ஏத்த படமா இருக்கு. இந்த மாதிரி AK சாரை பார்க்கணுங்கிறது நிறைய பேரோட கனவு. ஏன்னா வந்து ஒரு மெசேஜ் ஓரியன்டட் மூவி தாண்டி, ஒரு ஃபேமிலி பேஸ்ட் மூவி தாண்டி, ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் தாண்டி தலையை இந்த மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி என்னதான் சார் வந்து தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ, ரசிகர்களுக்கு AK சாரை அந்த மாதிரி ஒரு வைப்ல பாக்கணுங்கிறது வந்து ரசிகர்களோட ஆசை. அதை வந்து ஆதிக் பிரதர் பக்காவா பண்ணிருக்காங்க. நம்ம ஃபேன் பாய் போஸ்டர்ஸ், ஃபேன் பாய் ட்ரெய்லர்ஸ் பார்த்திருப்போம். படமே ஃபேன் பாய், பக்கா ஃபேன் பாய் ஆதிக் பிரதர். அதுவும் மியூசிக்ல வந்து ஜி பிரகாஷ் வந்து பிரிச்சிட்டாரு, பக்காவா இருக்கு. சோ ஓவரால் ஒரு பக்கா தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதுவும் அந்த சீன்ல மொத்த மலேசியாவும் அவரோட தாண்டா அப்படிங்கும் போது நம்மளுக்கே அப்படியே குஸ்பம்ஸ் ஆகுது. ஒரு ஷோ அப்படியே இதுவாகுது. அதே அப்படியே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சச்சின் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, ஒரு நல்ல ஒரு படம் மாதிரி அப்படியே விண்டியா பிரீசியா, தளபதி அண்ணன், இளைய தளபதி அண்ணன் இந்த மாதிரி ஒரு கேஷுவல் ஃபீல்ல பாக்கணுங்கிறது நிறைய பேரோட ஆசை. ஏன்னா இப்ப நிறைய ஆக்ஷன்ஸ் மூவிஸ் நிறைய இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது எங்களுக்கு அந்த மாதிரி இளைய தளபதியை பார்க்கணும்னு ஆசை. சோ சச்சின் ரீரிலீஸ் எல்லாருக்கு மத்தியிலே ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செம்மையா கொண்டாடுறாங்க.
நம்ம தியேட்டருக்குள்ள போறோமா இல்ல ஏதாவது காலேஜுக்குள்ள போறோமானே தெரியல. அந்த மாதிரி இட்ஸ் ஃபில்ட் வித் யங் யூத் ஆடியன்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் இந்த 1 வீக் கலெக்ஷன்ன்றது வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கின்ற போது சில பேர் சொல்ற விஷயங்கள் என்னவா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து சோ கமலான்னு எடுத்துக்கும் போது நம்மகிட்ட 2 ஸ்கிரீன் இருக்கு. நம்பர் ஆஃப் சீட்ஸ் மாற போறது இல்ல, டிக்கெட் பிரைஸ் மாற போறது இல்ல. சோ அது கோட் ஃபுல் ஆனாலும் சரி, குட் பேட் அக்லி ஃபுல் ஆனாலும் சரி, ஒரே அமௌண்ட் தான் உங்களுக்கு. ஏன்னா பெரிய படங்களுக்கு 190 வைப்போம் டிக்கெட் பிரைஸ், ப்ரொடியூசர் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு 190 வைப்போம். சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து சேமா தான் இருக்கும் நம்ம தியேட்டரை பொறுத்த வரைக்கும். ஓகே, பட் ஓவராலா இருக்கும்போது எத்தனை ஸ்கிரீன்ஸ் போடுறாங்க, எத்தனை ஷோஸ் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பலாசோல 9 ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், அவங்க 6 ஸ்கிரீன்ல ஒரு படத்தை போட்டுருக்கலாம், இன்னொரு படத்தை 8 ஸ்கிரீன்ல போட்டுருக்கலாம். சோ அதனால கலெக்ஷன் வேரி ஆகும். பட் அது நம்ம சொல்ல முடியாது, ப்ரொடியூசர் சைட்ல இருந்து அவங்க தான் சொல்ல முடியும். கண்டிப்பா. அண்ட் குட் பேட் அக்லி இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்குது முக்கிய காரணமாக ஜிவி அவர்களோட மியூசிக்கா இருக்கட்டும் சரி, இந்த பழைய சாங் எல்லாம் வந்து போட்டு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. தியேட்டர் சைட்ல அந்த மாதிரி ஓல்டு சாங் எல்லாம் போட்டு ரெஸ்பான்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு? மஞ்சுமல் பாய்ஸ்க்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், கண்மணி அந்த சாங். சோ வந்து அப்படி இருக்கும் போது அது வந்து ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் எடுக்கிற முடிவு, மக்கள் ஹாப்பியா இருக்கும். ஓகே, சிறப்பு. குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் அஜித் சாருக்கு ஒரு பெரிய கம்பேக்கான படமா இருக்கும். ஏன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை கொண்டாடணும் அப்படின்ற விஷயம். தியேட்டர்ஸ்ல வந்து பாக்குற ஆடியன்ஸா இருக்கட்டும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட என்ன நிறைய வராங்க ஃபேமிலி ஆடியன்ஸ். யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா அஜித் சார் கிங் ஆஃப் ஓப்பனிங் நமக்கு தெரியும். சோ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் விட ரசிகர்கள் அதிகமா வருவாங்கன்னு சொல்லி ஒரு எப்பவுமே ஒண்ணு இருக்கும் அஜித் சார் படத்துக்கு. பட் இந்த படத்துல எந்த அளவுக்கு ரசிகர்கள் வராங்களோ அந்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க. ஈவினிங் ஷோனா 2 ஸ்கிரீனும் ஃபுல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அவ்வளவு லேடிஸ், அவ்வளவு கிட்ஸ் வராங்க. ஓகே, இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு நமக்குன்னு ஒரு கிரேஸ் ஒண்ணு இருக்கும், அஜித் சாருக்குன்னு ஒரு கிரேஸ். அந்த கிரேஸ் எப்படி இருக்கு? அதான் நான் சொன்னேன், ஒரு ஃப்ரேமும் எரப் மூவ்மெண்டா இருக்கு. இப்ப நீங்க சில படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைலாகுக்கு தியேட்டர் தெரிக்கும். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி டைலாக் வச்சிருக்காங்க. அதுவும் இன்ட்ரோல் பிளாக் நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு இல்ல, நான் இப்ப சொல்லக்கூடாது. பட் இன்ட்ரோல் பிளாக்லாம் இப்படி இருக்கு அந்த டைலாக் அஜித் சார் சொல்லுவாங்க. ஓகே, இதே சேம் டைம் லாஸ்ட் டைம்ல வந்து விடாமுயற்சி படமும் ரிலீஸ் ஆச்சு. பட் அங்கேயுமே மிக்ஸ்டான ரெஸ்பான்சஸ் இந்த மாதிரி விஷயம் வரும்போது குட் பேட் அக்லி சேம் டைம். டு பி வெரி ஃபிராங்க், விடாமுயற்சியோட குட் பேட் அக்லிக்கு வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் மக்கள் மத்தியில வரவேற்பா இருக்கட்டும், இல்ல ஃபீட்பேக்கா இருக்கட்டும், இல்ல டிக்கெட் கவுண்டா இருக்கட்டும், கலெக்ஷனா இருக்கட்டும், பெட்டரா தான் இருக்கு. 100% பெட்டரா தான் இருக்கு. விடாமுயற்சி கலெக்ஷன் பத்தி நம்ம பேசலாம். விடாமுயற்சி குட் பேட் அக்லி கம்பேர் பண்ண முடியாது, ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஸ்டோரி இருக்கும்போது என்ன இந்த ஒரு விஷயம் ஆடியன்ஸ் மைண்ட் செட்ல வர இந்த கலெக்ஷன் ஒரு விஷயம் தான் இருக்கும். விடாமுயற்சிக்கு வந்த கலெக்ஷனும் இருக்கட்டும் சரி, அது ஓடின டேஸா இருக்கட்டும் சரி, குட் பேட் அக்லி போற டேஸும் எப்படி கம்பேர் பண்ணும்? இல்ல கண்டிப்பா நான் சொன்னேன், கலெக்ஷன் வைஸும் குட் பேட் அக்லி தான் டெஃபினட்டா பெட்டர். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு டிக்கெட்ஸ் அட்வான்ஸ்ல விக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும்ல, கமலான்ல எல்லா தியேட்டர்ஸ்லயுமே எவ்வளவு விக்குதுன்னு தெரியும்ல. சோ 100% விடாமுயற்சியோட குட் பேட் அக்லி தான் பெட்டர் ஹிட். ஓகே, அண்ட் இப்போ இந்த குட் பேட் அக்லி நம்ம தமிழ்நாடு ரைட்ஸ் படி 9 மணிக்கு FTFS போகுதுன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இயர்லி பெங்களூரு மத்த ஸ்டேட்ல வந்து இயர்லி ரிலீஸ் ஆகுது. மேபி ஏதாவது அஃபெக்ட் ஆகுது சான்சஸ் இருக்குதா? இல்ல, நாங்க கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஒரு மார்னிங் ஷோ ஒரு 4 AM இல்லாட்டி கூட ஒரு 6 AM 7 AM ஷோ கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து மத்த ஸ்டேட்ஸ்ல ஆரம்பிக்கிற அதே டைம்ல நம்மளும் ஆரம்பிச்சா அது இன்னும் பெட்டரா இருக்கும். சோ நம்ம மட்டும் 9ங்கும் போது சில பேர் நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே இங்க இருந்து அங்க டிராவல் பண்ணி கோட்லாம் பார்த்தாங்க. முன்னாடி பாக்கணுங்கிறனால நம்மளே போன இன்டர்வியூல பேசிருப்போம். சோ இங்க இருந்து இங்க டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வந்தாங்க. சோ கவர்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். கவர்மெண்ட் வந்து ஒரு அடிஷனல் ஷோ மார்னிங் ஷோ அலோவ் பண்ணா வில் ஃபாரெவர் பி கிரேட்ஃபுல் ஃபார் தி கவர்மெண்ட். சச்சின் ரீ ரிலீஸ், நீங்க சொன்ன மாதிரி ரீ ரிலீஸ் மாதிரியே இல்ல, நம்மளாம் பார்த்து புது படம் விஜய் சார் படம் ரிலீஸ் ஆயிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ரீ ஓப்பனிங்ஸ் எப்படி சச்சின்? பயங்கரமா இருந்துச்சு. நான் ட்வீட் போட்டிருந்தேன், எல்லா இன்டர்வியூல சொல்றது நான் ரிப்பீட் பண்றேன். 3 நிமிஷத்துல ஃபுல் ஆச்சு புக்கிங். ஓபன் பண்ண 3 நிமிஷத்துல ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லா ஷோஸுமே வந்து சண்டே வரைக்கும் ஃபுல்லா இருக்கு. சண்டே நைட் மண்டே நைட் வரைக்கும் ஃபுல். ஏன் மண்டே நைட் வரைக்கும் சொல்லுங்க? மண்டே நைட் வரைக்கும் தான் ஷெட்யூல் திறந்தோம், அது வரைக்கும் ஃபுல். டியூஸ்டே இன்னும் திறக்கல. இது மட்டும் இல்லாம இதுல இன்னொன்னு என்னன்னா, அடுத்த சாட்டர்டே சண்டே 26, 27 ஓபன் பண்ண ஏப்ரல் 26, 27 அதுவும் ஃபுல். ஓகே, சோ ஆல்மோஸ்ட் 10,000 டிக்கெட்ஸ் அட்வான்ஸ்லயே வித்திருக்கோம். சச்சினுக்கு ஒரு ஸ்கிரீனா இருந்தே இவ்வளவு வித்திருக்கோம். ஓகே, இந்த ஸ்கிரீன் மேட்ச் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அட் தி சேம் டைம் குட் பேட் அக்லியும் போயிட்டு இருக்கு, சச்சினும் போயிட்டு இருக்கு. அதை எப்படி மேட்ச் பண்றீங்க? ப்ரொடியூசர்ஸோட ரிக்வெஸ்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் என்ன ரிக்வெஸ்ட் பண்றாங்கிறத பார்த்துட்டு, மக்கள் மத்தியில வரவேற்பு பார்த்துட்டு, மத்த தியேட்டர் என்ன பண்றாங்கிறத பார்த்துட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு டிசிஷன் எடுத்து ஷேர் பண்ணி. ஓகே, சச்சின் ரிலீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் இதே டைம்ல தான் வந்து கில்லி ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமான ரெஸ்பான்ஸ். அப்பவும் நம்ம நிறைய விஷயம் பேசணும். கில்லி அப்பம் எப்படி இருந்துச்சு, இப்போ சச்சின் அப்பம் முதல்ல போன ஏப்ரல் கில்லி 2024 டாப் 3 மூவிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கோட்டு, அப்புறம் கில்லி, அப்புறம் அமரன் கமலால. சோ அப்படி இருக்கும்போது ஒரு ரீ ரிலீஸ் படம் டாப் 2nd பிளேஸ் பொசிஷனை வந்து
ஃபெச் பண்ணிருக்குங்கும் போது இந்த வருஷம் சச்சின் நிறைய பேர் எதிர்பார்த்து ரொம்ப நாளா கேட்ட ஒரு படம் ஏப்ரல் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் தியேட்டரோட டாப் லிஸ்ட்ல சச்சின் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, எல்லா புது படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பத்தி பேசுறோம். ரீரிலீஸ்ல பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணது கில்லியா இருக்கட்டும் சரி, அண்ட் இந்த படத்துக்கும் என்ன மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா கண்டிப்பா கிரியேட் பண்ணி, ஏன்னா எல்லா தியேட்டர்லயுமே அத்தனை ஷோஸ் போட்டிருந்தாங்க. குட் பேட் அக்லி சச்சின் ரெண்டுமே கலந்தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து எங்களுக்கு இதுவே ஜாம் பேக்டா போறதுனால இன்னைக்கு சிபியனோட 10 ஹவர்ஸ்னு ஒரு படம் ஒன்று வருது. அது ஷோஸ் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். பட் நம்மகிட்ட இருக்கிறது வந்து 2 screens தான். இதனால நம்மளால கொடுக்க முடியலங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. பட் இந்த 2 படமும் பேய் மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, லாஸ்ட் இயர் கில்லி எத்தனை நாள் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் 50 days ஓடுச்சு. 50 நாள். 50, ஏன்னா 50வது நாள் வந்து டிக்கெட் பிரைஸ் 50 ரூபான்னு போட்டு 4 ஷோ ஃபுல் ஆச்சு. சோ 50 days ஓட்டி 50th வந்து 50 rupees டிக்கெட்னு போட்டு ஃபுல் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த சச்சின் எத்தனை நாள் வரைக்கும் ரன் பண்ணலாம்ன்ற பிளான்? கண்டிப்பா இப்ப 3 வந்து 50 days ஓடுனுச்சு. வாரணமாயிரம் 100 days ஓடுனுச்சு. சிவா மனுஷ சக்தி 75 days ஓடுனுச்சு. சோ கில்லி வந்து எல்லா தியேட்டர்லயும் போட்டனால 50 days கிரிப்பா ஓடுனுச்சு. அதே மாதிரி இதுவும் கண்டிப்பா 25 days 50 days ஓடணும்னு ஆசையா இருக்கு. பட் நம்மகிட்ட 2 screen இருக்கனால அடுத்தடுத்த படங்கள் வரனால நம்ம மாத்திட்டு போற மாதிரி இருக்கும். கண்டிப்பா எப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும், இப்ப நியூ இயர் நாங்க ஆரம்பிச்சது வந்து மாஸ்டரோட தான் ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி அடிக்கடி மெர்சல் கத்தி ரீரிலீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பா இப்ப இனிமே சச்சினையும் ரீரிலீஸ் பண்றோம். ஓகே, நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் தான். நடுவுல இப்போ சச்சின்றது ரிலீஸ்ன்றது எல்லாரும் வந்து எல்லா தேட்டரும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுது. நம்ம கமலால் எடுத்து பார்க்கும்போது கத்தியா இருக்கட்டும் சரி, சின்ன சின்ன படங்கள் ரீரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அந்த பேட்டர்ன் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி? மக்கள் நிறைய எனக்கு மெசேஜ் வரும், சோசியல் மீடியா நிறைய ரிக்வெஸ்ட் வரும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரீரிலீஸ். ஏன்னா மக்கள் அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க நம்ம தியேட்டருக்கு ரீரிலீஸுக்கு. அப்படிங்கும் போது மக்கள் ஏதாவது கேட்டா ஒரு அகேஷன் தேடி, இப்ப இத்தனை இயர்ஸ் ஆஃப் ஒரு படம்னா அது ஒரு ஷோ போடுவோம். எஸ்டிஆர் பர்த்டேவா மன்மதன் வல்லவன் போடுங்க. அப்புறம் இத்தனை இயர்ஸ் ஆஃப் விஐபி, அப்ப விஐபி ஒரு ஷோ போடுங்க. சோ அந்தந்த ரீசனுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் போட்டுக்கிட்டோம். ஓகே, மத்த படங்கள்ல ரீரிலீஸ் பண்ணி பார்த்திருக்கோம். விஜய் சார் படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது என்ன ஒரு புதுசா வித்தியாசமா தெரியுது? கிரேஸ் அதே மாதிரி தாங்க இருக்கு. நான் தான் சொன்னேன், ஏன்னா இப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் கில்லி வந்து 21 years ஆச்சு. அப்படி இருக்கும் போது அப்பா அம்மாவோட வந்து படம் பார்த்த பசங்க இப்ப காலேஜ் கேங்கோட வராங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வராங்க. சோ இப்படி இருக்கும்போது இந்த வைபே தனி. சோ யங்ஸ்டர்ஸுக்கு தான் அந்த நேரத்துல நன்றி சொல்லணும். பிளஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ற ஆடியன்ஸ், சோசியல் மீடியா, பிரஸ் எல்லாருக்குமே அவங்களாலதான் இது ரீரிலீஸ்ங்கிற மார்க்கெட்டே இவ்வளவு பூம் ஆயிருக்கு. கண்டிப்பா விரால்னோ ஜனநாயகன் அவரோட லாஸ்ட் படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறோம். அவர் தளபதி 70 பண்ணாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய 70 ஏங்க 100 170 கூட பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி விஜய் சாரோட லாஸ்ட் படமா இருக்கும்ன்ற எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து விஜய் சார் படங்கள் ரீரிலீஸ் வேணும் நிறைய பேரோட ரெக்வஸ்டா இருக்கு. எப்படி நீங்க ஒரு தியேட்டர்? கண்டிப்பா நான் ஒன்ஸ் மோர் போடும் போதே சொன்னேன், அண்ணன் வந்து கடைசி படத்தோட நிப்பாட்டுற நம்ம எல்லாருக்கும் வருத்தம் தான். கவலைப்படாதீங்க, அந்த 69 படத்தை ரீரிலீஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம், வைப் பண்ணலாம்னு. ஓகே, சோ கண்டிப்பா போட்டு. சச்சின்க்கு என்னெல்லாம் லூப்ல போயிட்டு இருக்குது, என்னென்ன வாடி 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 இப்ப சாங் தான். அதுல அந்த லிரிக்ஸ்லயே வரும், பாட்டில்னா குளுக்குடா, தியேட்டர்னா கலக்குடான்னு. தியேட்டரே பயங்கர கலக்கலா இருக்கு. சோ அதுதான் ஒன்ஸ் மோர் வைப்ல போகுது. அது மட்டும் மேஷப்புக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, ரசிகர்கள் ஃபுல்லா என்ஜாய் பண்றாங்க. ஓகே, அப்கமிங்ல நிறைய படங்கள் வரப்போகுது, ரெட்ரோவா இருக்கட்டும் சரி, தக்லீஃபா இருக்கட்டும் சரி, என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு? கண்டிப்பா May 1st வந்து ரெட்ரோ தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் கமலால தான் சைன் பண்ணோம். சோ we are thankful to சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி. சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட தான் சென்டிமெண்டா, ஏன்னா ரீரிலீஸ் கில்லியும் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் பண்ணாங்க. சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட தான் போட்டாங்க கில்லி. அதே மாதிரி ரெட்ரோ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் கமலாவோட தான் நேற்று சைன் ஆச்சு. நான் ட்வீட் போட்டிருப்பேன். சோ May 1st அதுவும் கன்னிமா சாங் வைப் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அடுத்து வந்து தக்லைஃப் இருக்கு, இட்லி கடை இருக்கு, எங்க தலைவர் படம் கூலி இருக்கு. சோ லைனப்பா இருக்கு. சோ ஒண்ணுமே தியேட்டர் பிளாஸ்டா இருக்கும். கண்டிப்பா இவ்வளவு நேரம் நம்ம நிறைய பேசுறோம். எனக்கு இந்த கேள்வி மட்டும் கேட்கணும்னு இருந்துச்சு. ரீரிலீஸ்ன்றது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பயங்கர ஹிட்டா இருந்துச்சு. இல்லைக்கு கமலா தியேட்டரோட கலெக்ஷன் என்னவா இருந்துச்சு? ரீரிலீஸ் கலெக்ஷன் ரொம்ப நல்லா போச்சு. நான் தான் சொன்னேன் டாப் செகண்ட், அதுக்கு மேல என்ன டாப் செகண்ட் கோட்டு, அதுக்கப்புறம் கில்லி, அப்புறம் அமரன். சோ கமலாவோட 2024 டாப் 3 எடுத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல வந்து கில்லி தான் இருக்கு. ஓகே, சூப்பர். நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. தொடர்ந்து உங்க பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக உங்களை வெயிட் பண்ண வச்சுதான் எனக்கு ரொம்ப கில்ட்டியா. எங்களுக்கு வந்து இன்னும் தியேட்டர்ல வந்து பயங்கரமான என்ஜாய்மெண்ட் வேணும், திருப்பி நிறைய படங்கள் பார்க்கணும், அதெல்லாம் பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணணும். அண்ட் உங்களுக்கும் ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிறேன், நிறைய விஷயம் சக்சஸ்ஃபுல்லா மக்களுக்காக பண்ணிட்டு. கண்டிப்பா. தேங்க்யூ.